வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மக்கள் ரிப்போர்ட்டர் சேனலின் அன்பான வணக்கம். இனிய நண்பர்களே, இப்ப நீங்க திரையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அட ஆமாங்க, நீங்க நினைச்ச மாதிரி இது நம்ம ஆன்மீக பூமியான திருவண்ணாமலை தான். இன்னைக்கு நாம பார்க்க போறது திருவண்ணாமலையோட இன்னொரு பெருமையான மு.க. ஸ்டாலின் பூங்கா. என்ன நண்பர்களே, பூங்காவை ஒரு ரவுண்டு சுத்தி பார்ப்போமா? அப்ப வாங்க உள்ள போவோம். இங்க பாருங்க, நுழைவு வாயில் வழியா உள்ள வந்ததும் முதல்ல நம்ம கண்ணுல படுறது குழந்தைகளுக்கான பகுதி. குட்டீஸ் எல்லாம் எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா விளையாடுறாங்க பாருங்க. அட, இங்க பாத்தீங்களா நண்பர்களே, ஏரிக்கு நடுவே ஒரு அழகிய பாலம். இந்த ஏரியில இருந்து பாலத்தை பார்க்கறப்போ அவ்வளவு அழகா இருக்குல்ல? அப்படியே ஏரியை சுற்றிலும் நடைப்பயிற்சி செய்யறதுக்காக கற்கள் பதிக்கப்பட்ட நடைபாதை அமைச்சிருக்காங்க. வழிநெடுக பாருங்க, கண்ணை கவரும் வண்ண வண்ண பூச்செடிகள். மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்குல்ல? அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டு பகுதி இருக்கு. அதைத் தாண்டி ஏரிக்கரையோரமா அமைதியான சூழல்ல ஒரு கோயில். இங்கு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணா மனசுக்கு அவ்வளவு நிம்மதி கிடைக்கும் போல இருக்கு. நடைப்பயிற்சி செஞ்சுட்டு களைப்பா இருந்தா ஓய்வெடுக்க அங்கங்க இருக்கைகள், சிந்திக்க வைக்கும் வாசகங்கள்னு பார்த்துக்கிட்டே வந்தோம்னா இது அப்படியே மெதுவா ஏரி பக்கம் திரும்புங்க நண்பர்களே. அடடா, என்ன ஒரு அழகு! அந்த நீல நிற தண்ணியில வெள்ள வெளேர்னு கொக்குகள் அங்கேயும் இங்கேயும் அழகா பறந்து போகுது. அது மட்டும் இல்லாம கூட்டமா வாத்துகள் தண்ணியில நீந்தி விளையாடுறத பார்க்கறப்பவே மனசுக்கு அவ்வளவு இதமா இருக்குல்ல? இயற்கையோடு இணைந்த இந்த ஒரு காட்சிதான் இந்த பூங்காவோட ஸ்பெஷலே. இதோ நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டோம். என்ன நண்பர்களே, மு.க. ஸ்டாலின் பூங்கா, அந்த அழகான ஏரி, கொக்குகள், வாத்துகள் எல்லாம் பார்த்தாச்சா? எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல நம்ம ஊரோட சுவாரஸ்யமான இன்னும் பல வீடியோக்களை பார்க்கணும்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரை வீடியோவை முழுமையா பார்த்த நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.